அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவார மைத்ரேய முகூர்த்தம். எப்பேற்பட்ட கடனும் தீர கடன் இல்லாத வாழ்க்கை அமைய இந்த நம்பரை கையில் எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபட எளிமையான தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். கடன் தொல்லையை நீக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பரை கையில் நம்ம எழுத போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதிலும் நாளைய தினம் காலை நேரத்திலேயே மைத்ரேய முகூர்த்தம் நமக்கு கிடைப்பதனால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் ரொம்பவுமே சிம்பிளா இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா நமக்கு பலனை கொடுக்கும். அதாவது நம்முடைய கடன் தொல்லை நீங்க நமக்கு தேவையான பணவரவை அது கொடுக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஏஞ்சல் நம்பரை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் தொல்லை நீங்கி நல்ல பணவரவு ஏற்படணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகனுடைய அருள் பூரணமாக நமக்கு தேவை. அந்த செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம். 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அனுஷம் நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் சேருகின்ற நேரத்தை தான் நம்ம மைத்ரேய முகூர்த்த நேரமாக எடுத்துப்போம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நம்முடைய கடன் தொகையை கொஞ்சம் திரும்ப செலுத்தினால் கூட போதும், அந்த முழு கடனும் விரைவாக அடையும். நீங்க டைரக்டா பணமா தான் திரும்ப செலுத்தணும்னு கிடையாதுங்க. நீங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கூட செய்யலாம். சப்போஸ் நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது பேங்க்ல நகையை அடமானம் வச்சிருக்கீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள்ல தான் அதை இஎம்ஐயா நமக்கு எடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டிலேயே நீங்க ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க, அல்லது ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ், பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதுல நீங்க கடனை திரும்ப செலுத்துவதாக நினைச்சு அந்த பாக்ஸ்ல போட்டு வைங்க. உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை அதுல நீங்க போட்டு வைக்கலாம். இது போல மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் பணத்தை அதுல நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கணிசமா அமௌண்ட் சேர்ந்ததற்கு பிறகு அதை நீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்களோ அங்க டெபாசிட் பண்ணிடுங்க. இது போல செய்யும் போதும் உங்களுடைய கடன் விரைவாக அடையும். சரிங்க, நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரத்தை பார்க்கலாம். நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி 6 நிமிடங்கள் முதல் காலை 8 மணி 20 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த நேரத்துல தான் நம்ம கடனை திரும்ப செலுத்தணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணணும். டைமிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது உள்ளங்கையில இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை எழுதணும். 2 நம்பர்கள் இருக்குங்க. கிரீன் கலர் பென்ல தாங்க நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ளங்கையில் அந்த நம்பரை எழுதுங்க. 520741 520741 அதற்கு பிறகு மணிக்கட்டுல ரிஸ்ட்ல எழுத வேண்டிய நம்பர் 999 ஒரே ஒரு முறை இந்த நம்பரை எழுதினால் போதும். எழுதிட்டு இதை நீங்க ஒரு 5 நிமிடங்களுக்கு பொறுமையா பாருங்க. எந்த ஒரு கோரிக்கையும் வேண்டுதலும் நீங்க வைக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த நம்பரை எழுதிட்டு 5 நிமிடங்கள் அதை நீங்க ரிலாக்ஸ்டா பார்த்தாலே போதும். மைத்ரேய முகூர்த்த நேரம் முடியும் வரை இந்த நம்பர் உங்க கையில இருக்கட்டும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. இந்த 2 ஏஞ்சல் நம்பருடைய காம்பினேஷனும் நம்முடைய கடன் தொல்லையை அடியோடு நீக்கக்கூடியது. புதிய கடன்களும் உருவாகாமல் தடுக்கும். இன்கேஸ் யாருக்காவது இடது கையில அடிபட்டிருக்கு, எழுத முடியாத நிலை இருந்தால் வலது உள்ளங்கையிலும் நீங்க எழுதலாம், வலது மணிக்கட்டிலும் நீங்க எழுதலாம். ஆனால் கிரீன்
கலர் பென்ல மட்டும் தாங்க இந்த நம்பரை நாளைய தினம் நம்ம எழுதணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை நாளைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், கார்த்திகை தீபம்னாலே விளக்குகள் தாங்க விசேஷம். நம்ம டிவைன் ரோட் சேனல்ல இந்த கார்த்திகை தீபம் மற்றும் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு குபேர விளக்கினை அறிமுகப்படுத்துறோம். இதை ஒரு கார்த்திகை தீப காம்போ பாக்ஸ்ல நம்ம கொடுக்கிறோம். குபேர விளக்குடன் சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான விளக்கும் இருக்குங்க. அதனுடன் இன்னும் சில முக்கியமான பணவசிய பொருட்களையும் நம்ம ஒரே காம்போ பாக்ஸ்ல கொடுக்கிறோம். இந்த காம்போ பாக்ஸ்ல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய பலன்கள் என்னன்றதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பித்தளையால் ஆன 2 குபேர விளக்கு, நல்ல அழுத்தமான விளக்கு, எண்ணெய் எல்லாம் லீக் ஆகாதுங்க. இரண்டாவதாக தாமரை தண்டு திரி, மூன்றாவதாக வாழைத்தண்டு திரி, நான்காவதாக பஞ்சு திரி, ஐந்தாவதாக குபேர யந்திரம். குபேர பச்சை நிறத்துல 3Dல இந்த குபேர யந்திரத்தை நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். அடுத்ததாக அஷ்டலக்ஷ்மி யந்திரம். அஷ்டலக்ஷ்மிகளுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். நடுவுல ஸ்ரீ சக்கரம் இருக்கும். அதற்கு கீழே ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் திருப்பாதங்கள் இருக்கும். இந்த குபேர யந்திரம் மற்றும் அஷ்டலக்ஷ்மி யந்திரம் இரண்டையுமே பூஜை அறையில் நாம் வைத்தாலே போதும், லக்ஷ்மி கடாட்சமும் குபேர கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகளை தவிர்க்கும். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்கேயே இந்த குபேர மற்றும் அஷ்டலக்ஷ்மி யந்திரத்தை வைக்கலாம். இந்த எந்திரங்களுக்கு ஒரு புஷ்பத்தை மட்டும், ஒரு பூவை மட்டும் வைத்தாலே போதும், முழு பலன்களை பெற முடியும். அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் பஞ்சகவ்ய விளக்கு. 12 எண்ணிக்கையில பஞ்சகவ்ய விளக்கை நம்ம கொடுக்கிறோம். ஏகப்பட்ட மகத்துவங்கள் நிறைந்தது, ஒரு யாகம் செய்த பலனையே கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. அடுத்ததாக பித்தளையாலான ஒரு திரித்தூண்டி. இத்தனை பொருட்களையும் ஒரே காம்போ பாக்ஸ்ல நம்ம கொடுக்கிறோம். முதலாவதாக குபேர விளக்கை எப்படி ஏற்றணும்னு நம்ம பார்க்கலாம். பிறகு பஞ்சகவ்ய விளக்கை பற்றி பார்க்க போறோம். பொதுவாகவே தாமரை தண்டு மற்றும் வாழைத்தண்டு திரிகள் மென்மையாக இருக்கும். அதை தனியாக போட்டு நம்ம தீபம் ஏற்ற முடியாதுங்க. பஞ்சு திரியுடன் இதை இணைத்து தான் நம்ம தீபம் ஏற்றணும். சோ கொஞ்சமா நீங்க தாமரை தண்டு மற்றும் வாழைத்தண்டு திரி எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கும் அளவிற்கு நீங்க எடுத்துக்கோங்க. அதை பஞ்சு திரியுடன் நல்லா இணைச்சு திருச்சி தீபம் ஏற்றணும். நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல நல்லா திரிச்சிட்டு அதை தீபம் ஏற்றணும். உங்களுடைய பூஜை அறையில நீங்க குபேர யந்திரத்தை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதற்கு 2 பக்கத்திலும் இந்த குபேர விளக்கை வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம். இந்த விளக்கிற்கு இன்னொரு பக்கத்துல அஷ்டலக்ஷ்மி யந்திரத்தை நீங்க வச்சிருங்க. இப்ப நீங்க பார்ப்பதை போல இந்த குபேர தீபத்தை ஏற்றணும். இதை ஏத்தி வச்சாலே நல்ல மங்களகரத்தை உங்களால ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். குபேர விளக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க. அதை ஏற்றி வைக்கும் போதே அது மங்களகரத்தை நமக்கு கொடுக்கும். தாமரை தண்டு திரி செல்வ செழிப்பை அதிகரிக்கும், நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும், வீண் விரயங்களை கட்டுப்படுத்தும், தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடைபெற செய்யும். வாழைத்தண்டு திரி குடும்பத்தை வாழையடி வாழையாக வாழ வைக்கும், குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை, அமைதி, ஆனந்தத்தை ஏற்படுத்தும், வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் நல்ல மன நிம்மதியை தரக்கூடியது. அந்த 2 திரிகளையும் பஞ்சு திரியுடன் இணைத்து குபேர விளக்குல நம்ம ஏற்றும் போது அதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். சரிங்க, அடுத்ததாக ஏகப்பட்ட பலன்களை தரக்கூடிய பஞ்சகவ்ய தீபத்தை எப்படி ஏற்றணும்னு நம்ம பார்க்கலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்கு 5 விதமான பொருட்கள், அதாவது நாட்டு பசுவின் சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இந்த 5 பொருட்களால் ஆனது. இதனுடன் சில முக்கியமான ஹோம மூலிகைகளை சேர்த்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம தயார் செய்கிறோம். ஒரு பஞ்சகவ்ய விளக்கை ஒரு முறை மட்டும் தாங்க ஏற்ற முடியும். இந்த விளக்கு முழுவதுமாக எரியக்கூடிய தன்மை உடையது. வீட்டில் இந்த விளக்கை ஏற்றி வைத்தால் ஒரு யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த விளக்கை எப்படி ஏற்றணும்னு பார்த்தோம்னா, ஒரு அகல் விளக்கு நீங்க எடுத்துக்கோங்க, அதாவது மண் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல நீங்க மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கணும். அதே போல இந்த பஞ்சகவ்ய தீபத்திற்கும் ஒரு மஞ்சள் குங்கும பொட்டு நீங்க வச்சிருங்க. அகல் விளக்கிற்கு உள்ள இந்த பஞ்சகவ்ய விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும். இதற்கு நீங்க வாழைத்தண்டு திரி, தாமரை தண்டு திரி வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பஞ்சு திரி மட்டும் போட்டு கூட நீங்க தீபம் ஏற்றலாம். வீட்டில் பூஜை அறை, அதாவது நீங்க சுவாமி படங்கள் வச்சிருக்கக்கூடிய இடத்துல கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். சில வீடுகள்ல ரெடிமேட் மர ஸ்டாண்ட்ல பூஜை ரூம் வச்சிருப்பாங்க, அதாவது மரத்திலான பூஜை ரூம் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க ஹால்
ஹால் பகுதியில் வீட்டின் வரவேற்பறை ஹால் பகுதியில் நடுவில் கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏன்னா இது முழுவதுமே எரியக்கூடியது. நெய் மட்டுமே பயன்படுத்தி இந்த பஞ்சகவ்ய தீபத்தை நம்ம ஏற்றணும். எண்ணெய் பயன்படுத்தக்கூடாதுங்க. 20 நிமிடங்கள் இந்த பஞ்சகவ்ய தீபம் எரியட்டும். அதற்கு பிறகு கொஞ்சமா நீங்க கற்பூரம் அல்லது நெய் சேர்த்து முழுவதுமாக அந்த பஞ்சகவ்ய விளக்கை எரிய விடுங்க. இது எரியும் போதே நல்ல ஒரு நறுமணம் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம கிரகப்பிரவேசம் கோவில்களில் ஹோமம் வளர்க்கும் போது ஒரு நறுமணம் கிடைக்கும் பாருங்க, அந்த புகை நமக்கு வரும். இந்த புகை வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி போன்ற எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, முழுவதுமாக விரட்டி அடிக்கப்படும். வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். குலதெய்வத்தின் அருளை பூரணமாக பெற்றுத்தரும். அபாரமான செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயமா இந்த பஞ்சகவ்ய தீபத்தை நீங்க ஏத்தி பாருங்க. விரைவாக சொந்த வீடு அமையும். குபேர விளக்கை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை தோறும் ஏற்றுவது மிகவுமே விசேஷம். வியாழக்கிழமையில மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை குபேர காலம்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்தில் குபேர தீபத்தை ஏற்றலாம். இந்த பஞ்சகவ்ய தீபத்தை வெள்ளிக்கிழமை தோறும் ஏற்றுவது விசேஷம். குறிப்பாக இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த சுக்கிரஹோரை நேரம், அல்லது மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த பஞ்சகவ்ய தீபத்தை நாம் ஏற்றலாம். இந்த பஞ்சகவ்ய தீபம் முழுவதுமாக எரிந்த பிறகு அதனுடைய சாம்பலை ஒரு சின்ன பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அந்த திருநீரை தினமும் நெற்றியில் நாம் வைப்பது இன்னமும் கூடுதல் பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த கார்த்திகை தீப காம்போ பாக்ஸுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.